அடுப்பு பற்ற வச்சு மண் சட்டியில் மசாலாலாம் வதக்கி ஆட்டுக்கல்ல ஆட்டி கம கமன்னு வாசனையோட மீன் குழம்பு இன்னைக்கு செஞ்சு அசத்த போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்னைக்கு சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம மண்சட்டி வாணலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. நம்ம அடுப்பில் செய்கிறோம்ல, நல்லா பாரம்பரியமாக நம்ம பாட்டி காலத்தெல்லாம் எப்படி மீன் குழம்பு செய்வாங்க அதே போல் தான் இது செஞ்சு காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நல்லா வாணல் காஞ்சதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ மீனுக்கு நான் அளவு சொல்லியிருக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம். அதனால் இதில் ஒரு 4 வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கலர் வரட்டும், அப்படியே வாசனையும் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்து செஞ்சோம்னா மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கை விடாமல் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாதி வறுத்தாச்சு நமக்கு. அதுக்கு பின்னாடி தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ நமக்கு சூப்பராக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இது ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் இப்போ வதக்கிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் நல்லா பூண்டு, நான் 1 பூண்டு ஃபுல்லாக உரித்து வச்சுக்கிறேன். நல்லா பெரிய பூண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மீன் குழம்புக்கு பூண்டு அதிகமாக சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் ஒரு பெரிய பூண்டு ஃபுல்லாக எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புனாவே நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பாரம்பரிய சுவை, நம்ம பாட்டி காலத்தெல்லாம் செஞ்ச மீன் குழம்பு வாசம் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் நமக்கு. இப்போ இது 2 சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் 1 நிமிஷம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1, அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு நமக்கு கமகமன்னு வாசனையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு இது நமக்கு வதங்கட்டும். நம்ம அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இது போல் வதக்கிட்ட பின்னாடி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி. அடுத்து மீன் குழம்புக்கு எப்பவுமே புளி கொஞ்சம் தூக்கலாக எடுத்துக்கணும். நான் பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கிறேன். நல்லா பழைய புளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்கிறோம்ல, அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ அதிலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே நமக்கு மசாலாலாம் சேர்க்கக்குள்ள நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் மசாலாலாம் சேர்த்துட்டு புளியெல்லாம் சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுட்டு இது தனியாக ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறின பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சீரகம், தனியா, மிளகாய் இது ஃபஸ்ட்டு நம்ம உரல் ஆட்டிக்கலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி வச்சுக்கிறோம்ல, அதையும் சேர்த்து நம்ம 2யும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டுக்கல்ல ஆட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஆட்டுக்கல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் வர கொத்தமல்லி சீரகம்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து நல்லா ஆட்டிக்கலாம்.
இது கொஞ்சம் போல் மசிஞ்சதும் நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு புளி இதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல அதையும் அது கூடவே சேர்த்து நல்லா நைஸாக நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து ஆட்டக்குள்ளவே கமன்னு வாசனை அப்படி இருக்குதுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இதே மெத்தடில் உரல் கல்ல ஆட்டி அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு நல்லா நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் வந்து பாருங்கள் 1 கிலோ நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கட்லா மீன். நம்ம எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். இதே போல் செஞ்சிங்கன்னா அதே டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. இப்போ ஒரு மண்சட்டி பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு அதிகமாக எண்ணெய் சேர்த்தா தான் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா மற்ற எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கிறோம், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, சரியாக போயிடும். கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம பச்சை மிளகா 2 இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா லைட்டாக வதங்கினதும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு கருவேப்பிலை ரொம்ப அவசியம், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 7-8 பல் பூண்டு உரித்து வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம். அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் வரட்டும். நமக்கு பூண்டு நல்ல ஒரு வாசமாக இருக்கும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதை லைட்டாக இந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்ததும் நம்ம இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உரல ஆட்டி எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். நமக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு, கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அப்படின்னா 2 டம்ளர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இது போல் மீடியமாக வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியான தீயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இப்போ கொதிக்க வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதை மூடி வச்சு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சு நல்லா திக்காக கிரேவி நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது.
பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே செக் பண்ணிக்கங்க. உப்பு காரெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு நம்ம மீனை சேர்த்துக்கலாம். உள்ளார ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கோங்க. எடுத்து மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த வீடே ரொம்ப சூப்பராக மீன் குழம்பு வாசனை அப்படி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவ்வளோதான். நம்ம 1 கிலோ மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்த உடனே நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மீனை எங்கே இல்லையா அங்கெல்லாம் நம்ம இது போல் நல்லா தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு சும்மா கிளறவே கூடாது. நமக்கு மீன் உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக பரப்பி விட்டுட்டு கம்மியான தீயில ஒரு 5 நிமிஷம் நமக்கு இந்த மீன் வேகட்டும். நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ மீன் போடக்குள்ள நம்ம எப்பவுமே தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். தண்ணியோட சேர்த்தோம்னா நமக்கு மீன் குழம்பு தண்ணி போல் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் பாருங்கள் நமக்கு சூப்பராக வெந்துட்டு இருக்குது. அவ்வளோதான். நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நமக்கு கமன்னு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சட்டியில் வச்சதுனால நம்மளுக்கு பாருங்கள் சட்டியை நம்ம அடுப்பை விட்டு இறக்குனதும் நம்மளுக்கு அப்போ கூட கொதி இருந்துகிட்டே இருக்குது. இதுதான் நமக்கு சட்டியோட மகிமை. இது இன்னுமே இதிலே இருந்துச்சுன்னா இன்னும் திக்காயிடும் நமக்கு குழம்பு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வந்துடும். நமக்கு சூப்பரான கமன்னு வாசனையோடு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் கூட களி கூட இது கூடலாம் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நான் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.